எனக்கு தெரியும் வின்டர் சீசன் வந்துச்சுன்னு சொல்லி இதுக்கப்புறம் பெருசாக யாருக்குமே ட்ரானிங் ஆகாது. பட் சம்மரில் டேன் ஆனவங்களுக்கு இதான் ரொம்ப பெஸ்ட்டு சீசன் அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் ரொம்ப அஃபெக்ட் ஆகாதனால இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம டேனிங்கை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த டேனிங்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறோம். முதல்ல ப்ரிகாஷனரி அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் கடைசியாக ரெமிடிஸ் பற்றி பார்த்துலாம். அண்ட் ஃபஸ்ட்டு ப்ரிகாஷன். அந்த ப்ரிகாஷனில் நம்பர் 1 பாயிண்ட், என்னதான் இது வின்டர் சீசனாக இருந்தாலும் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் இருக்குது வெயிலை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணோம். இல்லை என்னால் அவாய்ட் பண்ண முடியாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகணும் அப்படின்னீங்கன்னா இது பாயிண்ட் நம்பர் 2 கண்டினியூ பண்ணுறேன். மொத்தத்தையும் கவர் பண்ணிட்டு போங்க. உங்கள் பாடி பார்ட்டை மொத்தமாக கவர் பண்ணிட்டு போங்க. உங்கள் ஹேண்ட்ஸை கவர் பண்ணுங்கள், உங்கள் ஹெட்ஸை கவர் பண்ணுங்கள், ஹெல்மெட் போடுங்க, உங்கள் கையில் ஸ்கார்ஃப் கட்டுங்க. ஏதாவது ஒன்று பண்ணி மொத்த பாடியுமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் பாயிண்ட் நம்பர் 3, சன்ஸ்க்ரீன். என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனாக இருந்தாலும் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது வெயில் அப்படின்னாலும் சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். SPF 30லேருந்து 50 வரைக்கும் எந்த ஒரு சன்ஸ்க்ரீமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பெஸ்ட் சன்ஸ்க்ரீமோட லிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் 4th ஒன், ஹைட்ரேஷன். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அதை நம்ம சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கடைசி 3 மந்த்ஸாக நான் கஷ்டப்பட்டு வீட்டில் உட்காந்து ஹைட்ரேட் பண்ணி நல்லா புசுன்னு என் ஸ்கின்னில் கொண்டு வந்தால் கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் நான் வெளியில் போய் ஒழுங்காக வாட்டர் இன்டேக் பண்ணாதனால ட்ரையாக கேவலமாகிடுச்சு. இந்த வீடியோலையுமே ஒரு மாதிரி ட்ரையாக இருந்துச்சுன்னா அதுக்கு அதுதான் காரணம். கிட்டத்தட்ட நான் திருப்பி என்னோடய பாடியை ஃபுல்லாக ஹைட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன், திருப்பி அந்த ஸ்கின் க்ளோ எடுத்துகிட்டு வரதுக்காக. ஸோ வெளியில் போகும்போது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் தண்ணி குடிங்க. 3 லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் கம்பல்சரி. அதை நான் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. 5th ஒன், மாய்ஸ்சரைசர். கிட்டத்தட்ட மாய்ஸ்சரைசரும் ஸ்கின் ஹைட்ரேஷனுக்காக தான். அண்ட் இதோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் செக்டர் முடியுது. நம்ம விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்குள்ளே போயிடலாம். விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். நம்ம டீஸ்கேனிங்க்கு பல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நமக்கு தேவைப்படும். அதில் முக்கியமான ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் A, E, B அண்ட் ஜிங்க் அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும், அந்த குவான்டிட்டியை ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் தனியாக ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு 6 ஃபுட் ஐட்டம் சொல்கிறேன். இந்த ஃபுட் ஐட்டம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் ஆகிடும் மோஸ்ட்லி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட், பீட்ரூட், எக், பம்கின் சீட், பீனட் அண்ட் எல்லா டைப்பான க்ரீன்ஸுமே. எந்த கீரை வகையாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா கீரை வகையிலுமே வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரொம்ப ரிச். ஸோ அதனால் வந்து இது எது சாப்பிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் க்ளோ ஆகாத நம்ம யாராலையும் தடுக்க முடியாது. அண்ட் கடைசியாக எல்லாரும் அவரோட இது பார்த்தீங்கன்னா இந்த ரெமெடி செக்ஷன். அந்த ரெமெடியில் நம்பர் 1 எதுன்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் லெமன் ஜூஸ் தான். இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் பாட்டில் வாங்கிக்கோங்க. நான் முன்னாடி வீடியோலேயே சொன்னேன். இதே மாதிரி ஒன்று வாங்கி அதில் லெமன் ஜூஸை போட்டு நம்ம ஸ்கின் எந்தெந்த இடத்துலலாம் டேனிங்காக இருக்கோ அவங்களாம் ஸ்ப்ரே பண்ணி ஒரு 10 to 15 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணோம். இதற்கு ஆசிட் அண்ட் விட்டமின் சி நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி க்ளோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன்று, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய டெக்னிக், பட் ஸ்டில் அது ஒர்க்கிங் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ட் வித் டர்மரிக். அதாவது தயிரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போட்டு தேய்ச்சிங்கன்னா அப்படின்னா உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகும். அது யாராலையும் தடுக்கவே முடியாது. அது இது ரொம்ப பழைய டெக்னிக், பட் ஸ்டில் அது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். நம்மளோட நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். அது ஸ்கின் ரிப்பேரிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அண்ட் இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ. அந்த ரா டொமேட்டோவை நம்ம ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணது மூலிமா நம்ம ஸ்கின் க்ளோ ஆகுது. ஆக்சுவலி அதை நான் நம்பலை. ஆக்சுவலி என்னோட சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு செம்மையாக ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்குமே சஜஸ்ட் பண்ணுறேன். ரா டொமேட்டோஸை சும்மா உங்கள் ஃபேஸில் எந்தெந்த இடத்துலலாம் டேனாக இருக்கோ அந்த இடத்துலலாம் ஸ்க்ரப் பண்ணுங்கள். பிம்பிள்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஸ்க்ரப் பண்ணலாம். ஆக்சுவலி அதுக்குமே இது ஒர்க் ஆகுது. 5th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயா வித் ஹனி. பப்பாயா ஹனி ரெண்டுத்தையும் சேர்ந்து சாப்பிட்டாலும் சரி, இல்லை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் தடவினாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வரும். அண்ட் இந்த வீடியோவில் அவ்வளோதான். பாய்.